சென்னை அடுத்த போரூரில் தனியார் கார் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஏராளமான கார்கள் தீப்பற்றி எரிந்து வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், முதற்கட்டமாக இந்த தீ விபத்துக்கான காரணம் என்ன என கண்டறியப்பட்டுள்ளதா? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை போரூர் ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரிக்கு எதிரே இருக்கக்கூடிய காலி இடத்துல ஒரு தனியார் கால் டாக்ஸி நிறுவனத்தினுடைய கார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அந்த இடத்தில் குப்பையில் ஏற்பட்ட தீ விபத்தானது அருகில் இருக்கக்கூடிய கார்களில் எல்லாம் பற்றி எரிந்து கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட கார்கள் தீயில் சிக்கி எரிவதாக தற்போது தகவல் கிடைத்துள்ளது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத்துறையினர் தீ அணைக்கக்கூடிய போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. கிட்டத்தட்ட பூந்தமல்லி, விருகம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் இருந்து தீயணைப்பு வண்டிகள் அங்கு வரவழைக்கப்பட்டுள்ளன. 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வண்டிகள் சம்பவ இடத்துக்கு விரைந்திருப்பதாகவும் முதற்கட்டமாக 5 வண்டிகள் தற்பொழுது வேலை செய்திருப்பதாக தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. தீக்கான முழுமையான காரணம் இதுவரை தெரியவில்லை. கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட கார்கள் அந்த இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாகவும் தனியார் கால் டாக்ஸி நிறுவனம் அந்த காலி இடத்தை வாடகைக்கு எடுத்து அந்த இடத்தில் தான் கார்களை நிறுத்தி வைத்து மற்ற இடங்களுக்கு பணிக்கு செல்லும் போது அந்த இடத்துல தான் காரை எடுத்து செல்வதாகவும் தெரிகிறது. தற்பொழுது இந்த தீ விபத்தை அடுத்து தீயை அணைக்கக்கூடிய போராட்டத்தில் தொடர்ந்து தீயணைப்புத்துறை வீரர்கள் ஈடுபட்டு வராங்க. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட வீரர்கள் தற்பொழுது பணியில் ஈடுபடுவதாகவும் 10க்கும் மேற்பட்ட மேலும் தீயணைப்பு வண்டிகள் சென்னையில் பல இடங்களில் இருந்து வரவழைக்கப்பட்டிருப்பதாக தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தை அடுத்து அந்த பகுதி முழுவதுமே ஒரு புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. புகை மண்டலத்தை அடுத்து அங்க இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கும் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாயிருக்கிறார்கள். இது ஒரு பெரிய தீ விபத்தாகவே பார்க்கப்படுகிறது. 150க்கும் மேற்பட்ட கார்கள் தீயில் சிக்கி எரிந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகிவிடுது. அமலா, கோகுல், அந்த கால் டாக்ஸி நிறுவனம் முறையான அனுமதி பெற்று அந்த இடத்தில் வாடகைக்கு எடுத்து அந்த நிர்வாகத்தை செயல்படுத்தி வந்ததா? அருகில் மருத்துவமனை இருக்கிறது. இந்த தீ விபத்தினால் வேறு ஏதேனும் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா? அந்த தனியார் கால் டாக்ஸி நிறுவனம் அந்த இடத்தை வாடகைக்கு எடுத்து அதை பார்க்கிங்காக பயன்படுத்தியதாகவும் அந்த இடத்தில் தான் டிரைவர்கள் காரை நிறுத்தி ஓய்வு எடுப்பதும் அங்கிருந்து தான் ஒரு டியூட்டி வந்தால் அங்கிருந்து தான் காரை எடுத்து செல்வதாகவும் அவர் வழக்கமாக அந்த இடத்தை தான் பயன்படுத்தி வந்ததாகவும் அந்த இடத்திற்கு ஒரு குப்பைக்கு எடுத்து அந்த இடத்தை பயன்படுத்தி வந்ததாக அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஊழியரிடம் பேசும்போது தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து மருத்துவமனை அருகாமையில் இருக்கிறது. தீ வேறு எங்கும் பரவிடாமல் இருப்பதற்கு தீயை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சியில் தீயணைப்புத்துறை தொடர்ந்து ஈடுபட்டு வர்றாங்க. கிட்டத்தட்ட முதற்கட்டமாக அசோக் பில்லர், விருகம்பாக்கம், பூந்தமல்லி, போரூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து இருக்கக்கூடிய தீயணைப்புத்துறை வண்டிகள் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்றுள்ளன. கீழ்ப்பாக்கம் மற்ற பகுதிகளிலிருந்து வண்டிகள் வரவழைக்கப்பட்டிருப்பதாக தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. 20 தீயணைப்புத்துறைகள் தற்பொழுது வேலை பார்த்து வருவதாகவும் மேலும் 30க்கும் மேற்பட்ட தீயணைப்புத்துறை வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வர இருப்பதாகவும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. சென்னை மாநகராட்சியுடைய தண்ணி லாரிகள் எல்லாம் அங்கு கொண்டு வரப்பட்டு தண்ணியை விரைந்து சென்றுவதற்கான எல்லா வேலைகளும் நடந்து வருவதாகவும் தொடர்ந்து தீயை கட்டுப்படுவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடத்தி வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீ விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்து தொடர்ந்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குப்பையில் எரிந்த தீயை தான் முதலில் பரவியதா இல்லது வேறு ஏதாவது அசம்பாவித சம்பவம், யாராவது தீயை பற்ற வைத்து விட்டு ஏதாவது ஒரு அசம்பாவித சம்பவத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சித்தார்களா என்பது குறித்தெல்லாம் போரூர் போலீசார், SRMC போலீசார் அந்த விசாரணை நடத்தி வருவதாக தற்போது முதற்கட்டமாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து தீயை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகள் நடந்து வருகிறது. அமலா, சென்னை அடுத்த போரூரில் தனியார் கால் டாக்ஸி நிறுவனத்தின் கார் நிறுத்தும் இடத்தில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்டோம். கோகுல், உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. கோகுல்.